அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 8ஆம் வகுப்பு தமிழ் டேர்ம் 2ல் இயல் 2லிருந்து முக்கியமான கேள்வி பதிலை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் யார்? ஸோ தமிழகத்தோட வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லிட்டு யார் புகழப்படுறாங்க அப்படின்னா வாணிதாசன். பதில் வாணிதாசன். பாயிரவியல் திருக்குறள்ல எப்பாலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ பாயிரவியல் திருக்குறள்ல எப்பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அறத்துப்பால்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ பாயிரவியல் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல அறத்துப்பால்ல இடம்பெற்றிருக்கு. வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவிஞாயிறு பாவலர் மணி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, பி, சி இரண்டுமே சரிதான். தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா வாணிதாசன். ஸோ தொடுவானம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா வாணிதாசன். கீழ்கண்டவற்றில் வாணிதாசன் எழுதிய நூல் எது? ஸோ கீழ்கண்டவற்றில் வாணிதாசன் எழுதிய நூல் எது அப்படின்னா குழந்தை இலக்கியம். ஸோ குழந்தை இலக்கியம் தான் வாணிதாசன் எழுதிய நூல். கோடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொடுவானம் அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ கோடை அப்படின்ற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசனோட தொடுவானம் அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு. காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் எத்தனையாவது நாடுகள்ல ஒன்று அப்படின்னா 24. ஸோ காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் எத்தனை நாடுகள்ல ஒன்று அப்படின்னா 24. வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? ஸோ வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி அப்படின்ற எத்திராசலு. ஸோ வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி அப்படின்ற எத்திராசலு. சரிங்களா? பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சே ராசு. ஸோ பஞ்ச கும்மிகள் அப்படின்ற நூலை தொகுத்தது யாரு அப்படின்னா புலவர் சே ராசு. காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர். காத்து நொண்டி சிந்து அப்படின்ற பாடலை இயற்றினது வெங்கம்பூர் சுவாமிநாதன். காத்து நொண்டி சிந்து அப்படின்ற பாடலை இயற்றினது யாரு அப்படின்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன். வாணிதாசருக்கு செவாலியர் விருது வழங்கிய நாடு பிரெஞ்சு. ஸோ வாணிதாசருக்கு செவாலியர் விருது வழங்கிய நாடு எது அப்படின்னா பிரெஞ்சு. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள் அப்படின்ற நூலை இயற்றினது யாரு அப்படின்னா பக்தவச்சல பாரதி. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஸோ வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். உலக இயற்கை பாதுகாப்பு நாள் ஜூலை 28. ஸோ உலக இயற்கை பாதுகாப்பு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 28. கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா வாணிதாசன். ஸோ கொடிமுல்லை அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா வாணிதாசன். சரிங்களா? ஸோ கொடிமுல்லை அப்படின்ற நூலோட ஆசிரியர் வாணிதாசன். உலக ஈர நாள் எப்போ அப்படின்னா February 2. ஸோ உலக ஈர நாள் எப்போ அப்படின்னா February 2. நாயனர் என அழைக்கப்படுபவர் யாரு? நாயனர் என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா திருவள்ளுவர். சரிங்களா? ஸோ நாயனன்னு சொல்லிட்டு யாரு அழைக்கப்படுறாரு அப்படின்னா திருவள்ளுவர். உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக வனவிலங்கு நாள் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 5. அக்டோபர் 5. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது ஒரு செய்தி தொடர். ஸோ கரிகாலன் கல்லணையை கட்டினார் அப்படின்றது இது என்ன தொடர் அப்படின்னா செய்தி தொடர். இது ஒரு செய்தி. சரிங்களா? இல்லறவியல் திருக்குறள் எப்பால்ல இடம்பெற்றிருக்கு? அறத்துப்பால்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ இல்லறவியல் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அறத்துப்பால்ல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது எவ்வகை தொடர்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது ஒரு வினா தொடர். ஸோ இது வினா தொடர். சரிங்களா?
களவியல் திருக்குறள்ல எப்பால்ல இடம்பெற்றிருக்கு? ஸோ களவியல் வந்து திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இன்பத்து பால்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ களவியல் வந்து திருக்குறள்ல இன்பத்து பால்ல இடம்பெற்றிருக்கு. உன் திருக்குறள் நூலை தருக, இது எவ்வகை தொடர்? உன் திருக்குறள் நூலை தருக, இது எவ்வகை தொடர்? இது வந்து விழைவு தொடர். பதில் விழைவு தொடர். அமைச்சியல் திருக்குறள் எப்பால்ல இடம்பெற்றிருக்கு? அமைச்சியல் திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பொருட்பால்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ அமைச்சியல் திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, பொருட்பால்ல இடம்பெற்றிருக்கு. உழவுத்தொழில் வாழ்க, இது எவ்வகை தொடர்? உழவுத்தொழில் வாழ்க, இது எவ்வகை தொடர் அப்படின்னா விழைவு தொடர். பதில் விழைவு தொடர். துறவரவியல் திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு? துறவரவியல் திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அறத்துப்பால்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ துறவரவியல் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல அறத்துப்பால்ல இடம்பெற்றிருக்கு. கல்லாமை ஒழிக, இது எவ்வகை தொடர்? விழைவு தொடர். ஸோ கல்லாமை ஒழிக அப்படின்றது என்ன தொடர் அப்படின்னா இது ஒரு விழைவு தொடர். முதற் பாவலர் என அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். முதற் பாவலர்னு சொல்லிட்டு யார் வந்து அழைக்கப்படுறாரு அப்படின்னா திருவள்ளுவர் தான் அழைக்கப்படுறாரு. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவே, இது எவ்வகை தொடர்? இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர். ஸோ பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவது என்ன அப்படின்னா இது ஒரு உணர்ச்சி தொடர். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, வீங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று வரும். கூற்று 2, ஏவல் வினைமுற்று விகுதி பெற்று பெற்றும் பெறாமலும் வரும். ஸோ கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். ஸோ ரெண்டுமே சரிதான். ஊழியல் திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு? ஊழியல் திருக்குறள்ல எந்த பால்ல வந்து வருது அப்படின்னா அறத்துப்பால்ல வருது. ஸோ ஊழியல் வந்து திருக்குறள்ல அறத்துப்பால்ல வருது. சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, ஏவல் வினைமுற்றுகள்ல ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. கூற்று 2, வேங்கோல் வினைமுற்றுகள்ல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஸோ கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறுதான். ஆன்சர் பி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்தது ஒரு பால் கோடாமை சான்றோக்கு அணி என்ற குறள்ல பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா ஓமை அணி. பதில் ஓமை அணி. ஸோ சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோக்கு அணி அப்படின்ற குறள்ல பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா ஓமை அணி. இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டிருக்கு? இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டிருக்கு அப்படின்னா 2 இயல்களை கொண்டிருக்கு. பதில் 2. கல்லாதவர் பயனில்லாத கலர்நிலம் போன்றவர் என்று கூறியவர் திருக்குறள்வர். ஸோ கல்லாதவங்க, படிக்காதவங்க, பயனில்லாத கலர்நிலம் போன்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னது அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருந்தாரு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும் என்ற குறள்ல பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா ஓமை, எக்ஸாம்பிள் அணி. சரிங்களா, ஓமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும். ஸோ இந்த குறள்ல பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பதில் ஓமை அணி. பெருநாவலர் என அழைக்கப்படுபவர் யாரு? பெருநாவலர் என அழைக்கப்படுறது யாரு அப்படின்னா திருவள்ளுவர். பதில் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? ஸோ திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான் திருவள்ளுவர். உலகின் பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். ஸோ உலகத்துல பல்வேறு மொழிபெயர்க்கப்பட்ட பல்வேறு நூல்களில் சிறந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது? 3. ஸோ திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னா 3 பகுப்புகளை கொண்டிருக்கு. பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டிருக்கு? ஸோ பொருட்பால் வந்து எத்தனை இயலை கொண்டிருக்கு அப்படின்னா 3 இயலை கொண்டிருக்கு. பதில் 3. அரசியல் திருக்குறளின் எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு? பொருட்பால்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ அரசியல் வந்து திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பொருட்பால்ல இடம்பெற்றிருக்கு. ஒழிபியல் திருக்குறள்ல எந்த பால்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பொருட்பால். பதில்
பொருட்பால். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். ஒரு செய்தியை தெளிவாக கூறக்கூடிய தொடர் வந்து செய்தி தொடர். பதில் செய்தி தொடர். உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக ஓசோன் நாள் வந்து செப்டம்பர் 16. எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். எழிலோவியம் என்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா வாணிதாசன். பதில் வாணிதாசன். சரிங்களா? ஸோ எழிலோவியம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து வாணிதாசன். உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் 3. தமிழச்சி என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். தமிழச்சி அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து வாணிதாசன். அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 4 இயலை கொண்டது தான் அறத்துப்பால். அறத்துப்பால் வந்து எத்தனை இயலை கொண்டது அப்படின்னா 4 இயல்களை கொண்டது. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாயிரம். முதல்ல பாயிரம், அதுக்கப்புறமா இல்லறவியல், இல்லறவியல், அதுக்கப்புறமா துறவியல், துறவரவியல், அப்புறமா ஊழியல். சரிங்களா? கடைசியா ஊழியல். ஸோ இந்த 4 இயல்களை கொண்டது தான் அறத்துப்பால். சரிங்களா? ஸோ அறத்துப்பாலில் 4 இயல் இருக்கு. அது என்ன அப்படின்னா பாயிரம், இல்லறவியல், துறவியல், ஊழியல். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு ஸோ நம்மளோட யூடியூப் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.